லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஊருக்கெல்லாம் பெரிய பஸ் விட்டா அவங்க தலையில தான் துணியை போட்டு ஈர்த்து பிடிச்சி மூட்டு அடுத்த ஆட்சி வராத அளவுக்கு போயிடுவாங்க. இந்த 1000 ரூபா கொடுக்க வேணாங்க டோட்டலா. நான் என்ன சொல்றேன், முதியோருக்கு ஏதோ விதவிக்கோ இல்லை முதியோருக்கு எதோ கொடுக்க வேண்டி கொடுத்தா போதும். இலவச பொருளும் வேணாம், இந்த 2000 ரூபா கொடுக்குறாங்க அதுவும் வேணாம். ஒழுங்காக ஆட்சி நடத்தினா போதும். தேவையில்லாத செலவு பண்ணி இருக்கிற கடன் தான் அதிகமாக்குறாங்க. ஒரு ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் சொல்லி ஓட் போட வச்சிருக்கோம். ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணால் நல்லாயிருக்கும். பழைய ஆட்சி மாதிரி இல்லாமல் இப்போ இருக்க ஆட்சி நல்லா புதுசாக பண்ணால் நல்லாயிருக்கும். பஸ்ஸுக்கு நீங்கள் ஃப்ரீ கொடுக்கறதோட பெட்ரோல் விலையை கம்மி பண்ணினா இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையவே இந்த மக்களை இந்த ஃப்ரீக்கெல்லாம் பழக்கப்படுத்தாத, ஃப்ரீ கொடுத்து அது அவங்க ஃப்ரீயாகவே எதிர்பார்க்குறாங்க. எப்போ தானே உழைச்சி முன்னுக்கு வரணுங்கிற அந்த ஒரு ஊக்கமும் உற்சாகமும் அவங்களுக்கு வருதில்லை. ஏன்னா எல்லா கவர்மெண்ட்டும் ஃப்ரீயாக கொடுத்து பழக்கப்படுத்தினால அவங்க ஃப்ரீலேயே இருக்காங்க. ஊருக்கெல்லாம் போகிறதுலாம் எதிர்பார்த்தாக்கா ஊருக்கெல்லாம் போகிறதுக்கு ஃப்ரீயாக விட்டால் கம்பெனி அவங்களே ஈத்து பிடிச்சி தான் மூட்டு போகணும். தலையில் துணியை போட்டுன்னு ஓடணும். ஃபுல்லாகவே ஃப்ரீயாக விட்டால் அப்போ சம்பாதிக்கிற பணம் ஏழைங்களோ மக்களோ வீட்டு வேலை செய்கிறவங்கள பேங்க்கில் வேலை செய்யறவங்க ஆஃபீஸில் வேலை ஃப்ரீயாக ஏறி பஸ்ஸில் உட்காந்து போய் பணத்தை கொண்டு போய் வீட்டில் வைக்கிறதுக்காக ஃப்ரீ பஸ்ஸு கேட்குறாங்க. ஃப்ரீ பஸ்ஸு நான் என்ன சொன்னேன், அந்த 2500 சொன்னாங்க. 2500 கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்கலாம். அந்த 1000 ரூபா பற்றி பிரச்சனை. எல்லாமே வேலை செய்கிறாங்க, எல்லாமே நல்லா சம்பாதிக்கிறாங்க. யாரும் சம்பாதிக்காமல் இல்லை. அடுத்தவங்க பொருளை எதிர்பார்த்து இவ்வளோ காலமாக அவங்க பணத்தை பார்த்தா எதிர்பார்த்துன்னு இருந்தோம். கஷ்டப்படுறோம், நல்லா சம்பாதிக்கிறோம். அவங்க போகிற 1000 ரூபா பணமாக அவங்க சொந்தங்களை கொடுத்தா போதும். அது நிறைவேற்றினா பிரி ஊருக்கெல்லாம் பிரி பஸ் விட்டால் அவங்க தலையில் தான் துணியை போட்டு ஈர்த்து பிடிச்சி மூட்டு அடுத்த ஆட்சி வராத அளவுக்கு போயிடுவாங்க. சுத்தமாக ஊருக்கெல்லாம் பிரி பஸ் விட்டாக்கா இதுக்குள்ளே இது 2-3 மாதம் ஆகுது. இதுக்குள்ளே இப்படிலாம் கேட்டால் என்ன பண்ணுவாங்க? 2500 அவங்க போட்டால் போடலாம் போட்டோம். போதும். எல்லாம் வீட்டு வேலை செய்கிறாங்க. எல்லாம் ஒரு பொம்பளை வீட்டு வேலை சம்பாதிக்கிறோம். 20,000 சம்பாதிக்கிறா, 30,000 சம்பாதிக்கிறா. அதை வாங்கி போயிட்டு பஸ்ஸு எப்போ ஃப்ரீ பஸ் வருமோன்னு பார்த்து உக்காந்துறாங்க. பஸ் ஸ்டாண்டில் செல்லு ஒன்று லேப்டாப் வச்சுன்னு எவன் என்னென்ன பண்ணுறானா, எவன் என்ன பண்ணுறா, எவ்வளோ பண்ணுறா, எவன் போகிறா, எவன் வரா, எவளுக்கு என்ன ஆக்குது, எவன் என்ன நகை போட்டுக்கிறா, எவன் என்ன புடவை கட்டிக்கிறா, அதை தான் வேடிக்கை பார்த்து நைட்டு 11 மணி வரையும் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துங்கிறாளுங்க. அந்த பஸ்ஸை பார்த்துக்கணும். வீட்டுக்கு போனால் என்ன, நாங்களாம் பாருங்கள் 1000 ரூபா பாஸ் வச்சுக்கிறோம். 1000 ரூபா பாசு வச்சுக்கிறேன். நான் வியாபாரம் பண்ணுறேன். சம்பஞ்சேரிலேருந்து வந்துங்கிறேன். 2005 அம்மா வீடு கொடுத்தாங்க. 5ஆம் மாதம். மயிலாப்பூர் தான். நான் மயிலாப்பூர் தான். அம்மா எனக்கு வீடு கொடுத்தாங்க. எடுத்துன்னு போனேன். 1000 ரூபா. அந்த 1000 ரூபா எந்த பஸ் வேணாலும் போவேன். 31 ரூபா டிக்கெட்டில் போவேன், 40 ரூபா டிக்கெட்டில் போவேன், ஃப்ரீ பஸ்ஸையும் போவேன், எதில் வேணாலும் போவேன். இந்த 1000 ரூபா பாசை வச்சுன்னு நான் 1000 ரூபா மிச்சம் பண்ணால் என்னெல்லாம் வீட்டில் புள்ள வதிக்காது, புருஷன் வதிக்க மாட்டான், பேரம்பே திட்டாது, வியாபாரத்துக்கு போய்ட்டு எங்கடி பொறிக்கிட்டு வந்து கேட்க மாட்டாங்க. டைம் பிரகாரம் வீட்டுக்கு போகலாம். எனக்கு ஃப்ரீ ஆகிடும். 1000 ரூபா மிச்சமாக ஆகிடுமே. எதுக்கு 1000 ரூபா கொடுத்து பாஸ் எடுக்குன்னு சொல்லி கேட்குறீங்க? இந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து செலவு நான் கஷ்டப்படுறேன். நல்லா சென்மத்தை செற்பால் அடிக்கிற கஷ்டப்படுறேன், சாப்பிட்றேன். எல்லாமே கஷ்டப்படுறாங்க மக்கள். எதுவும் ஒன்றும் இல்லாமல் இல்லை. இந்த 1000 ரூபாய் நல்லா வைக்கணும்னா வைக்கலாம். எனக்கு தேவையில்லை. நான் இப்போ தான் 1000 ரூபாய் வந்தது. இப்போ தான் 1000 ரூபாய் வந்தது. எப்போ வந்தது? 2003 தான் 1000 ரூபாய் வந்தது. 2003 8ஆம் மாதம் தான் 1000 ரூபா போட்டாங்க. அப்போ தான் வந்தது 1000 ரூபாய். அதுக்கு மேலே சம்பாதிக்கல. ரோட்டில் கொட்டிட்டோம். சம்பாதிக்கல. பணத்தை வாரி வீட்டில் வைக்கல. 10 வீடு ஒரு பொம்பளை 20 வீடு 10 வீடு வேலை செய்கிறா. காலையில் 3:30 மணிலேருந்து நைட்டு 8 மணி 9 மணி வேலை செய்கிறா. 30,000 40,000 சம்பளம் வாங்க. அது பணத்தை எங்கே வைக்கிறது? பணம் இருக்குது. யாருக்கிட்டையும் இல்லாத இல்லை. யாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குது. அவங்க இஷ்டம். என் பேர் லக்ஷ்மி. என் வீடு சம்மஞ்சேரி. எங்கன்னா அம்மா வீடு கொடுத்தாலும் அங்கே போயிட்டேன். சுனாமி வீட்டுக்கு போயிட்டு நான் பருப்பு வளர்ப்பு 7 தலைமுறை மயிலாப்பூர் தான். எனக்கு ஓட்டே மயிலாப்பூர் தான். இப்போ தான் மாற்றேன் நான். இந்த ஆட்சியை பொறுத்தவரைலாம் எல்லாமே நல்லா நடக்குது. இது பண்ணாலும் நல்லது தான் செய்கிறாங்க. மக்கள் நிறைய பேர் நல்லது தான் நடக்குதுன்றாங்க. நல்ல ஆட்சி தான், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இது நீடிச்சா நல்லாயிருக்கும். நமக்கு அதாவது ஆட்டோ ஓட்டுறவங்க 13 வருஷமாக எந்த ஒரு இதுவும் இல்லாத இருக்குது. பொதுவாகவே ஏதாவது நல்ல நந்தாசை தான். ஏன்னா விலைவாசி 13 வருஷமாக அன்றைக்கி இருந்த விலைவாசிக்கும் இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கும் எல்லாமே கூடி போயிருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற விலைவாசி 100 ரூபா விற்றாலும் இப்போ 150 ரூபான்றான். அதேமாரி எல்லாமே ஏறி போச்சு. டோட்டலாக ஏறி போச்சு. எங்களுக்கு எதுவுமே கட்டுப்படி ஆகலை.
ஒரு நாளைக்கு 500 ரூபா ஓட்டுறது பெரிய விஷயம். இந்த பைக் டாக்ஸி இல்லை மினிமம் வைக்கணும். அதான் இப்போதைக்கு கிலோமீட்டர் 30 ரூபா, மினிமம் 60 ரூபா வைக்கணுச்சா நல்லாயிருக்கும். அதேமாதிரியே இந்த ஆட்சி எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரியே இல்லை. மகளிர் திட்டம் பற்றி நமக்கு எதுவும் டீட்டெயில் ஏங்க டோட்டலாகவே இந்த காசுன்றது இந்த பிரின்றது எதுவும் இல்லாத பொதுவாக எல்லாருக்கும் நல்ல தான் சதா. இந்த 1000 ரூபா கொடுக்க வேணாங்க டோட்டலாக. நான் என்ன சொல்கிறேன், முதியோருக்கு ஏதோ விதவிக்கோ இல்லை முதியோருக்கோ ஏதோ கொடுக்க வேண்டி கொடுத்தா போதும். இந்த மகளிர் வந்து இந்த 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 தரேன் அதை தரேன் பொதுவாகவே இந்த ஃப்ரீன்றது எதுவுமே இல்லாத இருந்து பொதுவாக நாடு முன்னேற்றத்துக்கு என்ன தேவையோ அது செஞ்சால் போதும். பட்ஜெட்டில் இந்த மாதிரி இந்த பைசா தரேன்றாங்களே, இலவச பொருளும் வேணாம், இந்த 2000 ரூபா கொடுக்குறாங்க அதுவும் வேணாம். ஒழுங்காக ஆட்சி நடத்தினா போதும். தேவையில்லாத செலவு பண்ணி இருக்கிற கடன் தான் அதிகமாக்குறாங்க. இந்த மழைநீர் சேமிப்பு, இந்த ட்ரைனேஜி, இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பண்ணால் நல்லாயிருக்கும். பஸ் ஸ்டாண்டில் இந்த பாத்ரூம் கட்டுறது இதெல்லாம் இல்லை நிறையா. இதெல்லாம் இந்த கலைஞர் ஆட்சியில் பண்ணி வச்சாங்க. அதையே ஒழுங்காக வச்சு நடத்தினாலே போதும். முக்கால்வாசி அவங்க தான் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதையே ஒழுங்காக இவங்க பண்ணாங்களே நல்ல பேர் எடுக்கலாம். மெயினாக வந்து கொடுக்குற சலுகையே இப்போதைக்கு போதுமானதாக தான் இருக்குது. ஆனால் வந்து இதில் ஒன்று என்னன்னா, இந்த எஸ்சி பிசின்னு தனித்தனியாக கேஸ்ட் பார்த்து கொடுக்கறத மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா பிசி எம்பிசியில் இருக்கவங்களும் கஷ்டப்படுறாங்க. எஸ்சிக்கு நிறைய ஒதுக்கிட்டு பிசிக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இப்போ எல்லோரும் ஒன்றுன்னு தானே சொல்கிறோம். அப்போ எல்லாருமே ஒன்றாவே இருக்கலாம்ல. அதனால் பிரித்து பார்க்காம எல்லாமே ஒன்றா கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் சலுகை கொடுக்காம ப்ரைவேட் இதுலேயே ஃபவுண்டேஷன் மூலியமாக படித்து கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம். இப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் லேப்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் இப்போ தான் செகண்ட் இயர் வரோம். அப்போ வந்து எங்களுக்கும் இந்த மாதிரி லேப்டாப் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். பஸ்ஸு வந்து ஃப்ரீயாக விடுறதுனால ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, கரெக்டான பிளேஸில் நிறுத்த மாட்டாங்க. நாங்கள் இங்கே இருக்கோன்னா பஸ் ஸ்டாண்ட் மூவ் பண்ணி ஆள் இல்லாத இடத்துல நிறுத்துறாங்க, ஓடி போய் ஏற வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி வெயிட் பண்ணி டோரை ஓப்பன் பண்ண மாட்டாங்க, க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, ஏறதுக்கு முன்னாடியே இது பண்ணிடுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் சிஎம் சார். இன்னமும் அப்படி தான் இருக்குது. சில டைம் மட்டும் அப்படி இருக்குது, பஸ் வர மாட்டேங்குது. வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாருமே அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சதுனால அதில் ஒரு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றதுனால நம்புகிறாங்க. எல்லார் வீட்டையுமே வெயிட் பண்ணுறாங்க, எப்போ 2500 போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வெயிட் பண்ணுறாங்க. இவர் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் சொல்லி ஓட் போட வச்சுருக்கோம். ஸோ வந்து அவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணால் வந்து நல்லாயிருக்கும். பழைய ஆட்சி மாதிரி இல்லாமல் இப்போ இருக்க ஆட்சி வந்து நல்லா புதுசாக பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை, இப்போ சிங்கப்பெண் அதிரடி படை இப்போ சூப்பராகவே இருக்குது. பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் இருந்த விட நிற்கிறாங்க. கரெக்டாக 5:30க்கு விடுறாங்கன்னா கரெக்டாக சிங்கப்பெண் அதிரடி படை வந்து நின்று இது பண்ணி பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட் கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்கனா, ஃபஸ்ட்டு வந்து ரோடு கரெக்டான ரோடு சிஸ்டம் இல்லை இப்போ வரைக்கும். எங்கே பார்த்தாலும் குண்டும் குழியமாக இருக்குது. செகண்டு டிராஃபிக் நேரத்தில் டிராஃபிக் போலீஸ் இப்போலாம் மெயினாக இருக்கிறது இல்லை, முன்னாடி அளவுக்கு இப்போ ஓகேவாக இருக்குது. தேர்டு வந்து ட்ரக்ஸு சார் ஒழிக்கிறேன்னு சொன்னார், பட் இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது. நான் இன்னும் பார்க்குற இடத்துல நிறையவே இருக்குது. ஃபோர்த் ஒன் வந்து கேர்ள்ஸுக்கு எப்போவுமே சேஃப்டி ஃபஸ்ட்டு, அது கம்பல்சரி வேணும். இதுதான் எங்களுக்கு ஃப்ரீ வேணாம். பஸ்ஸுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீ கொடுக்கறதோட பெட்ரோல் விலையை கம்மி பண்ணினா இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையவே. ஸோ எங்களுக்கு ஃப்ரீன்னு அந்த ஆஃபர் விட்டுட்டு நாங்கள் காசு கொடுத்து எல்லாத்துக்கும் போகிறோம். எங்களுக்கு பெட்ரோல்லேருந்து டீசல்லேருந்து என்னென்ன கம்மி பண்ண முடியுமோ எங்களுக்கு கம்மி பண்ணலாம். கேஸ்லாம் இப்போ ஏறி போய் கிடக்குது. ஸோ இப்போ வார் நடந்ததுனால கேஸ் விலைலாம் ரொம்ப ஏறிக்குது அதிகமாக. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கம்மி பண்ணிங்கனாலே எனக்கு இந்த ஃப்ரீ வந்து தேவையே இல்லை. எனக்கு இதுதான் எனக்கு தேவை. ஃபஸ்ட்டு பெட்ரோலு, டீசலு, கேஸ் ஸ்டேஷனில் இருக்கிற சிஎன்ஜி கேஸு எல்லாமே சரி, எங்களுக்கு இதில் கம்மி பண்ணிங்கனாலே நாங்கள் பெனிஃபிட் அதிகம். பெண்களுக்கு அதிகம் பாதுகாப்பு, தைரியமாக வெளியில் ராத்திரி போயிட்டு வீட்டுக்கு தைரியமாக சேஃபாக வரணும். எஸ்பெஷலி இந்த சின்ன பொண்ணுகள் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்க, கிளாஸு, டியூஷன் கிளாஸு, டான்ஸ் கிளாஸு எத்தனையோ வகையில் முன்னுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் சேஃபாக போயிட்டு தைரியமாக தன்னம்பிக்கையோடு தனியாக வரணும். பஸ் எல்லாம் கொடுத்தா போகாது, பஸ்ஸும் ராத்திரி வேளையில் பாதுகாப்பாக இருக்கணும் மக்கள் வரத்துக்கு. அது ஒன்று. இந்த மக்களை வந்து இந்த ஃப்ரீக்கெல்லாம் பழக்கப்படுத்தாத, ஃப்ரீ கொடுத்து அது அவங்க ஃப்ரீயாகவே எதிர்பார்க்குறாங்க. எப்பவும் அந்த தானே உழைச்சி முன்னுக்கு வரணுங்கிற அந்த ஒரு ஊக்கமும் உற்சாகமும் அவங்களுக்கு வருதில்லை. ஏன்னா எல்லா கவர்மெண்ட்டும் ஃப்ரீயாக கொடுத்து பழக்கப்படுத்தினால அவங்க ஃப்ரீலேயே இருக்காங்க. அந்த ஃப்ரீங்கிற எண்ணத்தை விட்டு வெளியே வந்து அவங்களோட ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியை பயன்படுத்தி அவங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்.
பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாம். பெண்களுக்கு வந்து அவங்களா தொழில் தொடங்கிறதுக்கு இருக்குது. இப்போ இருந்தாலுமே சின்ன பொண்கள் 12ஆம் கிளாஸ் முடித்த உடனே வீட்டு வேலைக்கெல்லாம் போய்டுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் ஒன்று கொடுத்து அவங்களுக்கு ஹவுஸ் கீப்பிங்கோ, நல்ல பெரிய பெரிய இடங்களில் வேலை பார்க்குறதுக்கு ஹவுஸ் கீப்பிங்கோ, இல்லை ஒரு அவங்களே ஒரு மற்றவங்களுக்கு கைட் பண்ணுற அளவுக்கு, ஒரு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு, ஒரு தன்னாளர்களாக வாலண்டியர்ஸாக வர அளவுக்கு அவங்கள ட்ரைனிங் நிறைய விதத்தில் இருக்க அடுக்கிட்டே போகலாம். அது பெண்களுக்கு எது வந்து அவங்களுக்கு பலனளிக்குமோ அது வந்து பண்ணணும். இந்த நீட்டு தேர்வை அவங்களுக்கு எடுத்துக்கிற அளவுக்கு ட்ரைனிங் கிளாஸஸ் கூட கொடுக்கலாம். அந்த தன்னம்பிக்கை கொடுக்கலாம். நீட்டு வேண்டான்னு சொல்கிறத விட கூட எல்லா ஸ்டேட்லேயும் இது நடக்கிறது தான். அந்த நீட்டை வந்து தைரியமாக எதிர்கொள்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ட்ரைனிங் கிளாஸு மேபி 11th லெவல்லையே ஆரம்பிக்கலாம். சின்னதாக ஸ்கூல் லெவலில் ஸ்கூல்லையே அதை கொண்டு வரலாம். இப்போ 2500 கொடுப்பேன்னு பார்க்குறோம். அப்புறம் முதியோர் காசு கொடுப்பேன்னு பார்க்குறோம். விஜய் காப்பீட்டு திட்டம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அப்புறம் முதியோருக்கு இலவசம் புல் பாசம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். மகளிர் கொடுத்தப்பல கொடுத்தீங்கன்னா நல்லா சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் கொடுங்க, சரிங்க. இப்போ இந்த பஸ் இலவசம் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து சென்னைக்குள்ளேயே தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? தமிழ்நாடுக்குள்ளே கொடுத்தாவும் நல்லாயிருக்கும். எங்களுக்கு இது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். வயசானவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் தயவு செய்து பண்ணுங்க. 2500 தரணிங்கிறார். கொடுத்தா எல்லாரும் சந்தோஷப்படுவோம். கொடுத்தா யார் வாங்காத இருப்பாங்க? எல்லாருமே சேர்ந்து வாங்க தான் செய்வாங்க. ஆமாம், கண்டிப்பாக. வேறு என்ன, ஃப்ரீயாக பஸ் விட்றேன்னுங்கிறாரு. ஃப்ரீயாக பஸ் விட்டால் அதுவும் ஈஸி தானே. எல்லாருக்கும் வர கஷ்டம் இல்லாத போவாங்க ஜனங்க. அதுதான், வேறு என்ன தரப்போகிறாரு அவர்? அவ்வளோதான். 2 வாரத்தை சொல்லிக்கிறாரு. கரண்ட் பில்லு வந்து 200 ஃப்ரீன்னாங்க. இன்ன வரைக்கும் எதுவுமே தெரியல. அது எதுனா பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக தான் ஃப்ரீ தான் சொல்லியிருக்காரு. ஆமாம், சென்னை மட்டும் விட்டா அது இங்கே மட்டும்தானே ப்ரைவேட்டு, இங்கே மட்டும்தான் எல்லாமே போவாங்க. ஃப்ரீன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீன்னு தான் அவர் சொல்லிக்கிறாரு. ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுவோம். பெண்கள் தான் பண்ணின்னு தாங்கிறாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணின்னு தான் இருக்கிறாரு. அது ஒன்றும் இது கரெக்டாக தான் பண்ணுறேன். அமிர்தம்.